பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. இந்தியாவின் சுயமரியாதையை அடகு வைத்தவர் இந்த மோடி. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். ரஷ்யா கிட்ட என்ன வாங்காத, கேஸ் வாங்காத, எதுவும் செய்யாதுன்னு உத்தரவு போடுறாப்புல, இது அப்படியே பின்பற்றாப்புல. இன்னைக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும். அதுவும் இவங்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் கிடையாது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதிமுக வின்னி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுங்க. அதிமுக வின்னி, நல்ல ஆட்சி கம்மி. மச்சான், யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுடா. அதிமுக வின்னி, நல்ல ஆட்சி கம்மி. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? மூட்டு போ, வாய உடைச்சிருவேன். ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பாஜகவை எடப்பாடிய வெளுத்து வாங்கணும். சரித்தே. ஏ ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? எடப்பாடி என்னன்னா வாய் கிளியே தான் பேசுவாரு, செயல்பட்டுக்கு ஆகாது. 10 வருஷம் அவர் ஆட்சியில என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலையே. இருக்கிறத பூரா நாங்க கொண்டு போய் அடமானம் தான் வச்சு அதை எங்களால மீட்டி எடுக்கணும். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். இப்பதான் இந்த ஆட்சி வந்தோன்னே ஏதோ நிம்மதியா சாப்பிடுறோம், நிம்மதியா உழைக்கிறோம். சரியா? அடுத்து இவர் தான் வர்றாரு, இவர் தான் வரணும். ஸ்டாலின் தான், வேற யாருக்கும் போட. அவர் நல்லது செய்யறாரு, பெண்களுக்கு நல்ல இது செய்யறாரு. 1000 ரூபாய் கொடுக்கறாரு. நான் பஸ்ல 5 வருஷமா 5000 ரூபாய் கொடுத்தாரு. 5 வருஷமா நான் அவர் பிரி பஸ்ல தான் போயிட்டாரு. 100 ஆயுசு வரைக்கும் அவர் நல்லா இருக்கும். விஜய் வேணான்றாரு, அவர் பின்னால அவ்வளவு கூட்டம் போறாங்க. அதெல்லாம் அணில் குஞ்சி. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி குடும்பத்துக்குள்ள திமுக காரன் போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? த்ரிஷா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? இது ஒரு அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு இல்ல. எங்க வீட்டுல அப்படி சொன்னா நான் ஒத்துப்பேனா? அவன் வர அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தா கேட்பேன். உன் மனைவி கிட்ட திமுக காரன் வர வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? த்ரிஷா ஒரு சின்ன குழந்தைத்தனமா மெச்சூரிட்டி இல்லாம எல்லாத்துக்கும் திமுக காரன் பழி போனா, இதுதான் ஒரு குழப்பமான, தெளிவு இல்லாத, மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் சூழ்நிலைன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 12 வருஷத்துல எங்கேயாவது ஊழல் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஊழல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. கிளீன் கவர்மெண்ட், கிளீன் சிட் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஊழலை பத்தி பேசுனீங்க. நம்ம பிரதமர் மோடி 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்று சிஏஜி அறிக்கை. ரோடுக்கு எவ்வளவுங்க போடுவோம்? இதை வச்சு சொல்றீங்க நீங்க? சிஏஜி அறிக்கைங்க 18 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு 1 திட்ட மதிப்பீடுக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு சார்? வேறுபாடு சரி சார். சார் வாங்க சார். சார் வாங்க சார். 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் திட்ட மதிப்பு. கொஞ்சம் உயர்ந்திருக்கும். எவ்வளவு சார்னு சொல்லுங்க. 18 கோடி ரூபாய் திட்ட மதிப்பு ஒன்றிய அரசு போடுது ஒரு சாலை அமைப்பதற்கு. கொஞ்சம் உயர்ந்துடுச்சு. எவ்வளவு உயர்ந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. 215 கோடி ரூபாய் தார்ல போட்டீங்களா, தங்கத்துல போட்டீங்களா? தார்ல போட்டீங்களா, தங்கத்துல போட்டீங்களா ரோடு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஊழலை பத்தி பேசுறீங்க. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 2024-25 ஆண்டுல பாஜக தன்னுடைய வருமானம் என்று எவ்வளவு அறிவிச்சிருக்கு தெரியுமா? பழைய தேர்தல் பாண்டுக்குள்ள கூட போகல. 2024-25 போன வருஷம் அதனுடைய வருமானம் 6785 கோடி ரூபாய். யார் கொடுத்தது? இவங்களுக்கு மொய் எழுதுனது யாரு? பெரும் பெரும் முதலாளிகள். அவங்க ஏன் தெரியுமா மொய் எழுதுனாங்க? அவங்களுக்கு மோடி அரசு எதிர்மொழி பண்ணியிருக்கு. எப்படி? இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம்
வந்து அடிமாட்டு விலைக்கு விற்று அதில் இவங்களுக்கு ஐயா எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, நீ இவ்வளவு சகாய விலையில் வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு வருஷம் மட்டும் 6785 கோடி ரூபாய் வசூல் பண்ண தேச விரோத கட்சி பாஜக. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இன்னைக்கு காலையிலயும் பேப்பர்ல ட்ரம்பே சொல்லியிருக்காரு, மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டு இந்த போர் நடக்கிறது அது எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மோடி அவர்கள்கிட்ட பேசினாதான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல, அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா. ஒரு வார்த்தை, இந்த நாட்டுக்கு பிரதமர் மோடியா ட்ரம்பான்னு எனக்கு தெரியல. எங்க ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த சொல்லிவிட்டேன் இந்தியாவை சொல்லணும். ஒன்னு யார் சொல்லணும்? ஒன்னு ரஷ்ய அதிபர் சொல்லணும், இன்னும் இந்திய பிரதமர் சொல்லணும். அதையும் ட்ரம்ப் தான் சொல்றாரு. இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம், ஒப்பந்தம் போட்டுருக்கோம் 0% வரி, அதையும் யார் தான் சொல்றா? ட்ரம்ப் தான் சொல்றாரு. போற நிறுத்தமா கேள்வி எல்லாரும் இருப்பாங்க. பாகிஸ்தான் மீது போர் தொடுத்ததை நான் சொல்லி நிப்பாட்டினாரு சொல்றாரு. நோ ப்ராப்ளம். டீலிமிட்டேஷன்ங்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த லோக்சபா சீட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒண்ணு கிடையாது, பாப்புலேஷனை பொறுத்து மாறும். இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட் இருக்குது, தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் பாப்புலேஷனை பொறுத்து அதோட சீட்ஸ் வந்துட்டு அதிகமாவோ கம்மியாவோ மாறும். இப்போ இந்த லோக்சபால டோட்டலா 543 சீட் இருக்கு. அதுல மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். பேசிக்கா இது என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குது. சோ இந்த டீலிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணி எம்பிஸ் அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ அண்ணே, போடா சொன்ன கேளு. முதல் கையெழுத்து கல்லுக்கு தரையே. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துல நிச்சயமாக கல்லை இறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவாக இருக்கின்றோம். என்ன ஒரு விசாலமான எண்ணம். உதயநிதி வேஸ்ட். வாழ்த்துக்கள். ஒரு கணக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது அவங்களுக்கு. முக ஸ்டாலினுக்கு அப்படிதான். கட்டசி மோள சூட்ட குட்டி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிறார். எதுவுமே கிடையாது. ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான் முடியுமே இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஆமா, அழகு. ஐயோ, அவ்வளவு அழகு, கோடி அழகு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. வாய்ப்பே இல்ல. கண்ணாடி எல்லாம் போட்டாரு பாத்தீங்களா உதயநிதி? ஏன்டி சாங் வரும்ல, தேவர்கொண்டா ரஷ்மிகா, அது மட்டும்தான். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடந்த ஒரு வாரமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கொஞ்சம் சரியாக இல்லை, மிக மோசமான வார்த்தை மட்டும் பேசிட்டு இருக்கார். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மானம் மிக்க ஒரு விவசாயிகளுடைய மகளை பச்சைங்கிற 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய, எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. உதயநிதி ஸ்டாலின் நாம சொல்லணும், அருமை சகோதரரே, நீங்க டைப்பர் போட்டிருந்த பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ என்பதை மறந்துவிடக் கூடாது. 2026 புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கேப்பு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும். 3 நாட்களாக நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். மாற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டுவதை முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார். முழு நேர வேலை இதான் உங்களுக்கு வேலை. இப்ப கூட்டணி அமைச்சிருக்காருல எடப்பாடி பழனிசாமி கூட வச்சிருக்காருல ஒரு 3-4 பேரை. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாது அப்படின்னாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டான். சரிங்க, விஜய்க்காக எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. விஜய் என்ன வேலை செய்வாரு? சரி, நாளைக்கு முதலமைச்சரா விஜய் என்ன வேலை செய்வார் சொல்லுங்க. பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த முடிவுகள் யாரு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை யாரு இயக்குனாங்களோ அவங்கதான் வந்து முடிவு எடுப்பாங்க. இதுக்கு தேவை பம்முடியாடா, என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் எங்க ஜோடி போட்டோ எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரி இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பனிகரி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஏசி கிடையாது, ஃபேன்
ஒண்ணு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? என்னோட சப்போர்ட் டிஎம்கே இருக்கும். எந்த காரணத்தினால நீங்க டிஎம்கே ஆதரிக்கிறீங்க? சோ டெவலப்மென்ட் வரும்போது நெக்ஸ்ட் நிறைய ஸ்டாக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து டிஎம்கே கொண்டு வராங்க. சோ அதனால நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நான் விசிபிளா பாத்துருக்கேன். நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இப்ப பீச் பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா வந்து கிட்ஸ்லாம் இப்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பீச்ல வந்து அவ்வளவு ஒன்றும் என்டர்டைன்மெண்டா எதுவும் இருக்காது, ஸ்நாக்ஸ் தவிர்த்து. நெக்ஸ்ட் ஒரு சர்டன் டைமுக்கு மேல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அங்கேயே வந்து எல்லாமே பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நிறைய நான் சேஞ்சஸ் பாத்துருக்கேன். சோ அதனால நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். அத போய் விஜய் வேண்ட. ஏன்னா அடுத்து நாங்க வேலைக்கு போகணும்ல, அப்போக்கின்னு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் ஏழை பிள்ளைலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. மற்ற பிள்ளைங்கலாம் வாங்கிடுவாங்க. பெண்களுக்கான நல்ல விஷயம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அவனுக்கு ஒரு வியாதி. சத்துணவு பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், வாத்தியார்கள் போராட்டம், இப்படி அத்தனை எங்க பார்த்தாலும் கூட போராட்டம் 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 என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது. போராடியவர்களை இந்த அரசு பார்த்ததா, சந்தித்ததா, தீர்வு கண்டதா? தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்தது. எஸ், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே எல்லாரும் மட்டமா உட்கார்ந்து பேசி தீர்வு கண்டு அந்த தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியாக கரவொலி எழுப்பி அரசுக்கு நன்றி சொல்லி போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டதையும் நான் அண்ணனுக்கு மகிழ்வோடு பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டத்தை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்கிறேன், அந்த ஓய்வூதிய திட்டத்தை முதல்ல நிறுத்தினது யாருங்க? அம்மையார் ஜெயலலிதா தானே அதை நிறுத்தினாங்க. அதை எங்க பேச மாட்டீங்க யாரும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஓய்வூதிய போராட்டம் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்ட நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை கொண்டு வந்து ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முதலமைச்சருக்கு பாராட்டி விழாவே எடுத்து விட்டது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி எல்லாத்தையும் உயர்த்தி வச்சு இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில, அந்த திமுக ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க. உதயமின் திட்டத்தை அம்மையார் அவர்கள் எதிர்த்தாங்க, ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி. உதயமின் திட்டத்தை இவங்க ஆதரிச்சாங்கல்ல, அதோடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மின்சார கட்டண உயர்வுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா, எவ்ரி ஃபைனான்சியல் இயர் அக்டோபர் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள பிரைஸ் ஹைக் பண்ண ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கான, இப்ப தமிழ்நாடு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான லோனுக்கு நம்ம போறோம்னா நீங்க அந்த பிரைஸ் ஹைக் பண்ணதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு ரிலீஸே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து 3 ல இருந்து 5% தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. நீங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் ஆகுதுன்னா அதை மொத்தமாவே நீங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்குங்கன்னு நிர்பந்திச்சது இந்த ஒன்றிய அரசு. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. சோ அன்னைக்கு இவங்க எடப்பாடி கவர்மெண்ட் போயிட்டு அதுல கையெழுத்திட்டு 2 வருஷத்துக்கு உசாரா எக்ஸெப்ஷன் வாங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட் பீரியட், அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒருவேளை அதை பிரைஸ் ஹைக் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மானியத்தை கொடுக்க மாட்டேன்றான். அப்ப இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அப்ப இது வந்து நீங்க இதை ரிலாக்ஸ் பண்ணி பேசுவாரா? பேச மாட்டாரு. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து போட்டோ கிடையாது. நீங்க ஆர்வத்துல போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அவர் என்ன திட்டுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில மட்டும் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. அவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. போட்டோ நான் காட்ட மாட்டேன், ரொம்ப டென்ஷன் வராரு. வேணாம், போட்டோ வேணாம். இந்த பாரு, இந்த போட்டோ நான் காட்டல, கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. நீங்க கார்பெட் நினைச்சுக்காதீங்க, இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. மக்களே, உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற
நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. டிவிக்கே ஒரு தூய சக்தி. நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிருக்கிறேன். என் கணவர் மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாரு. நான் அபார்ஷன் பண்ணிடுவான்னு அம்மா வீட்டுக்கு அடிச்சு துரத்தினாரு. அதோட கூப்பிடவே இல்லை. 6 வருஷமா என் கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன். என் குழந்தைய கூட்டிட்டு போய் ஏமாத்தி என்னை விட்டுட்டாரு. குடிகார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டான். வரதட்சணை கொடுமை. நான் வேற விஷயங்களை இல்லீகலாக சொல்ல முடியாதுன்னு பயப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டே என் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிருவோம் கொலை பண்றதுக்கு. குழப்பத்தை புழுத்த வேலையெல்லாம் இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே. ஸ்டாலின் சார் பதவி ஏற்று அந்த சமயம் வியாழக்கிழமை ஸ்டாலின் சார் பதவி ஏற்றாரு. ஓடி நான் வீட்டுக்கு ஆண்டவர் நகர் 3வது அங்கே கீழே இருக்க ஆட்டோ டிரைவர் கேட்டால் கூட சொல்லுவார். தொடப்ப கட்டையாலையும் செருப்பாலையும் அவருக்கு நான் பொண்ணு கொடுத்ததுக்கு அவர்கிட்ட சொடப்பாட்டிலையும் செருப்பாலையும் அடி வாங்கினேன். என் பொண்ணை அடிச்சு என்ன சொன்னார்? ஆனால் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். வாழ்க்கை வேணும்னா வாய முடியும் போ. அமைதியாக இருந்துச்சு. வியாழக்கிழமை முடிஞ்சிச்சு. அன்றைக்கி ஃபுல் லாக்டவுன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போனால் வீட்டை காலி பண்ணி போகிறாங்க. அட்ரஸே கொடுத்தாங்க. வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நாங்கள் பம்மலுக்கு போனால் கூட மிரட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரினா வீடு சார் எப்படியோ நாங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சி யார்கிட்டயோ கேட்டு உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி போனால் கூட கொலை பண்ணிட்டு மிரட்டுறாங்க. சார் உங்களால் முடிஞ்ச உதவி தாய் சேய் குடும்பம் ஒன்னா சார். என்ன பற்றி எனக்கு கவலை இல்லை. தாய் சேய் குடும்பம் ஒன்னா சார். என்ன பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னமோ எனக்கு சரியா பதில. வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா. தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க ஒரு கை வேற நடக்குது. சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? டிவிக்கே ஒரு தூய சக்தி. நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிருக்கிறேன். பூந்தமல்லி தனி தொகுதி திரு ஆர் பிரகாசம். தமிழக வெற்றி கழகத்தில் மகளிர் அணி நிர்வாகியாக இருக்கிறேன். ஒரு பெண்ணை எந்த அளவுலாம் டார்ச்சர் பண்ணுமோ அப்படிலாம் அவர் பண்ணுறாரு. அவர் தகாத இடத்துலலாம் டச் பண்ணதை எவிடன்ஸும் இருக்கு. அவர் பேர் பிரகாசம். இப்ப வேட்பாளராக வேற அவர் அறிவிச்சிருக்காங்க. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏலே என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? இது எங்க அண்ணனுக்கு வர்ற கூட்டம். நாங்க தான் ஜெயிப்போம். 2026 ஆட்சி டிவிக்கே தான். டேய் இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.